சென்ற முறை நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுகவுக்கும் திமுகவுக்குமான வாக்கு வங்கி வித்தியாசம் வெறும் 3%. அதை கணக்கு போட்டு பார்த்தா 3%, 15 லட்சம் பேர் தான். அவ்வளோதான். 15 லட்சம் பேர் அதிமுகவை விட திமுக பெட்ரு அப்படின்னு மக்கள் கருதிட்டான். ஆங்காங்கே அது ரொம்ப. அப்போ நீங்கள் ஒரு 15 லட்சத்தை அப்படி கொஞ்சம் திசை திருப்பி இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா எடப்பாடி மறுபடியும் முதலமைச்சர் ஆயிடுவார். அப்போ என்ன நடக்குதுன்னா, சிறு கட்சிகள் மீது ஏன் பெரிய கட்சிகள் அச்சமாக இருக்கிறான்னா, அவன் நேரடியாக வந்து திருமாவளவன் முதலமைச்சர் ஆகிட முடியாது, விஜய் முதலமைச்சர் ஆகிட முடியாது, சிபிஎம் கட்சி வந்து அதிகாரத்தை கைப்பற்ற முடியாதுன்னு தெரியும் எல்லாருக்கும். ஆனால் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய இடம் இருக்கு பாருங்க. இப்போ நான் சொன்னல 15 லட்சம் வாக்கு வங்கிங்கிறப்ப நீங்கள் வந்து நாம் தமிழர் கட்சியே 30 லட்சத்துக்கு மேலே வாக்கு வாங்கியிருக்கான். கண்டிப்பாக இல்லையா? அப்போ அவங்க வந்து 8%ங்கிறப்ப அவங்க 37 லட்சம் வரைக்கும் சொல்கிறாங்க, 36 லட்சம் 37 லட்சம் சொல்கிறாங்க. அப்போ அந்த வாக்கு வங்கி என்பது தனித்து நிற்பதனால அதிகாரமற்ற வாக்கு வங்கியாக இருக்கு. அது ஒரு பெரிய கட்சியோடு இணைந்தா அது அதிகாரமயமாக மாறிடும்.